வணக்கம் நேயர்களே, இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கிறோம். 28/7/2025 இன்று ஆடி மாதம் 12ஆம் தேதி விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:53 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:38 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:28 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்று திங்கட்கிழமை. இன்று சந்திரனுக்கு உரிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கடக ராசிக்காரர்கள் வில்வ மரம் விருட்சமாக இருக்கும் ஆலயத்திற்கு சென்று 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். புனர்ப்பு தோஷம், சந்திர தோஷம் நிவர்த்தியாகும். தெளிவான முடிவு எடுக்க முடியும். இன்றைய மந்திரம் சிவ மந்திரம். பொதுவாக ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றால் எதையும் சாதிக்கும் தைரியமும் மனோசக்தியும் இருக்கும். அதே சமயம் சந்திரன் பலம் இழந்தால் அவர்கள் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள், நெகட்டிவாக பேசுவார்கள், அதிகம் குழம்புவார்கள், தேவையில்லாமல் கவலைப்படுவார்கள். அவர்களின் மனபயமே பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மனோசக்தி பெற்று தைரியமாக பாசிட்டிவாக செயல்பட வைக்கும் ஒரு அருமையான மந்திரம் உள்ளது. அதை இனி பார்ப்போம். விதியை வெல்லும் சிவ மந்திரம். ஓம் கைலாச வாசாய கங்காதராய அம்பிகா நாதாய மகேஸ்வராய ஓம் நமக சிவாய நமக. இந்த மந்திரத்தை எப்பொழுது எல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் மனம் பலப்படும், உற்சாகமாக செயல்படுவீர்கள். இன்றைய விசேஷம் வளர்பிறை சதுர்த்தி, திருவாடிப்பூரம், நாக சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி என்பது விநாயக பெருமானை வழிபட உகந்த நாள். வளர்பிறை சதுர்த்தி நாளில் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து மோதகம் படைத்து வழிபடுங்கள். விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் வழிபட்டால் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் நல்ல லாபம் வரும் மற்றும் அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். இன்று ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆண்டாள். கடவுளை திருமணம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு தூய பக்திக்கு இறைவன் நிச்சயம் செவி சாய்ப்பார் என்பதே பதில். இதற்கு ஆண்டாள் அவதாரமே சாட்சி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி வனத்தில் அவதரித்த ஆண்டாளை கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பெரியாழ்வார். தினமும் மனதில் திருவரங்கத்து அரங்கனையே கணவனாக நினைத்து ஒரு நாள் தவறாது பூமாலை கட்டி அதை தான் சூடிய பின் பெருமாளுக்கு சூடி அழகு பார்த்து மகிழ்ந்தாள் ஆண்டாள். இதை ஒரு நாள் கண்டு கண்டித்த பெரியாழ்வார் தெய்வத்திற்கு சூடும் மாலையை தீண்டி இப்படி பாவம் செய்துவிட்டாயே என கோபித்துக் கொண்டார். ஆனால் ஆண்டாளோ மணந்தால் அரங்கனையே மணப்பேன், அவனே என் மணாளன் என பிடிவாதமாக இருந்திட ஒரு நாள் ஆண்டாள் நினைத்தது நடந்தது. அந்த ஆண்டவனே அரங்கனாக வந்து ஆண்டாளை ஆட்கொண்டு தன்னுடனே இணைத்துக் கொண்டார். தன் மனதில் திடமாக நினைத்ததை சாதித்த ஆண்டாள் அவதார தினத்தில் பெருமாள் ஆலயங்களில் மட்டுமல்லாமல் அம்மன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெறும். குறிப்பாக ஆடிப்பூர நாளில் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பாளுக்கு வளையல்களால் பந்தல் போட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதேபோல் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள சுயம்பு அம்மனான திரிபுர சுந்தரி அன்னைக்கு அஷ்ட கந்தகம் பூசி மார்பில் ஸ்ரீ சக்கர பதக்கம் சாற்றப்படும். இங்கு ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரி ஆகிய 3 நாட்கள் மட்டுமே அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படும் என்பது இந்த தலத்தின் விசேஷம். இத்தல அம்மனை ஆடிப்பூரத்தன்று இங்கு வந்து தரிசித்தால் மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். மேலும் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்து அதனால் திருமணம் தடைப்பட்டால் ஆடிப்பூர நாளில் இங்கு வந்து திரிபுர சுந்தரி அம்மன் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிச்சயம் மாங்கல்ய தோஷம் தீரும் என்கிறார்கள். ஆடிப்பூர நாளில் எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெறும். குறிப்பாக ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவை காண உலகம் முழுவதும் இருந்தும் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். மனதிற்கு பிடித்த கணவன் அமைய ஆடிப்பூர நாளில் உங்கள் கையாலே பூமாலை கட்டி அதை ஆண்டாளுக்கு சூடி வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் மனம் போல் மாங்கல்யம் அமையும். இன்று நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி என்பது நாகர்கள் அவதரித்த நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் கருதப்படுகிறது. நாக சதுர்த்தி நாளில் நாகங்களை வழிபட்டால் இப்பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. மேலும் ஜாதகத்தில் இருக்கும் கால சர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம் தீர நாக சதுர்த்தி நாளில் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்திருக்கும் ஆலயத்திற்கு சென்று அரசு வேம்புவுக்கு அடியில் இரட்டை நாகங்கள் பிணைந்திருக்கும் கற்சிலைகளை பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டல பூஜை செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட நாகதோஷமும் முன்னோர் செய்த பாவமும் தீரும் என்று கூறப்படுகிறது. மேலும் நாக சதுர்த்தி நாளில் ஆலயம் சென்று நாகர்களுக்கு பாலாபிஷேகம் செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். குறிப்பாக ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி
திருப்பதி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகர்கோவில் நாகராஜ சுவாமி, சென்னை மயிலை முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட ஸ்தலங்களுக்கு சென்று நாகபூஜை மற்றும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயம் நாகதோஷம் நீங்கி விரைவில் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என நம்பலாம். இன்று நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று திங்கட்கிழமை. இன்று ராகு காலத்தில் சப்த மாதர்களை வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக பெண்கள் சப்த மாதர்களை இன்று வழிபட்டால் குடும்ப பிரச்சனை எல்லாம் சரியாகும். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்பார்கள். மேலும் கணவனின் தீய பழக்கத்தை சரி செய்ய இந்த நேரத்தில் 7 நெய் தீபம் ஏற்றி சப்த மாதர்களை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் மனக்குறை அனைத்தும் தீரும் என நம்பலாம். இன்று யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபவோரை சுக்கிரவோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்க, புதிய ஆடை ஆபரணம் அணிய மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்க, அனைத்து விதமான சுப காரியங்களும் தொடங்க, வீடு வண்டி வாகனங்கள் வாங்க உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் மதியம் 2 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் ராமதேவர் சித்தர். ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் ஸ்ரீ ராமதேவர் தேவாய நமக என 108 முறை கூறி ராமதேவர் சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டம் எல்லாம் தீரும். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:43 மணி வரை வளர்பிறை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராஷ்டம ராசி மகரம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். நாளைய விசேஷம் கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, ஆடி செவ்வாய். நாளை கருட பஞ்சமி, நாக பஞ்சமி நாளில் நாகங்கள் அருள் பாலிக்கும் கோயில் மற்றும் பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுவது விசேஷம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு நாக தேவதைகள் அருள் பாலிக்கும் ஆலயங்களுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். நாகதோஷம் நிவர்த்தியாகும். அதேபோல பெருமாள் ஆலயம் சென்று கருட சேவையை தரிசிப்பது சிறப்பு. கருட பஞ்சமி நாளில் வானில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் வெற்றியாகும் என்பது ஐதீகம். நாளை ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாய் நாளில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமண முயற்சி கைகூடும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று
நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும், தந்தை வழி சொத்து கைக்கு வரும். ரிஷப ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும், கடன் பிரச்சனை தீரும், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், புதிய முயற்சிகள் கைகூடும். மிதுன ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும், புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும், தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும், கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள், எடுக்கும் முயற்சிகள் கைகூடும், அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும், திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மனம் சந்தோஷமாக இருக்கும், பழைய பாக்கி வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும், வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும், அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும், உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும், மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள், கடன் பிரச்சனை தீரும், பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும், வெளியூர் பயணம் வெற்றியை தரும், வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும், அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம், தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும், அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும், உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும், பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும், தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள், சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும், தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கடன் பிரச்சனை தீரும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், புது வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், தொழிலில் நல்ல லாபம் வரும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள், காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் வளர்ச்சி உண்டாகும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும்.
விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் கைகூடும், கடன் தொல்லைகள் விலகும், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும், மனக்குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும், தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும், உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும், காரிய தடைகள் விலகும், அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும், நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் வரும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம், அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும், எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும், மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று புதிய கடன் வாங்க வேண்டாம், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம், வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம், கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை, குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும், கடன் பிரச்சனை அதிகமாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள், தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும், மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும், சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும், சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும், செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள், எதிலும் வெற்றி உண்டாகும், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள், சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் வரலாம், அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும், உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும், அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள், கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம், குல தெய்வ வழிபாடு மன அமைதியை தரும்.